ஒரே அடியில் தேங்காயை நேராக உடைக்கிறோமான்னு பார்த்துட்டு சரிங்களா, ஒவ்வொரு முறை நாங்கள் பயன்படுத்தியில அதை உங்கள் முன்னாடி காண்பிச்சிட்டு இருக்கிறோம். அதை வச்சு எப்படி முடி கொட்டுறது உள்பட ரத்த விருத்திக்கு உள்பட மருந்துக்கு பயன்படுத்த போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக அப்படிங்கிற தெரிஞ்சு போகிறீங்க. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண நம்ம முழுதாக போகிறோங்க. வழக்கம் போல் இது காய் கோணையாக இருக்குது. ஸோ தெளிவாக பார்த்துங்க. இதில் எது ரெண்டு கண்ணு வாய்ங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். இங்கேருந்து இங்கே இது வரைக்கும் பக்கமாக இருக்குது இல்லைங்களா, இந்த மேலே இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமும் பக்கமாக இருக்கிறதுக்கு மேலே இருக்கிற ரெண்டுன்னு கண்ணு, இந்த லாங் கேப்பில் இருக்கிறது வாய். ஸோ இந்த இடத்துல ஒரு கண் இருக்குது. ஸோ இது வாய். இந்த மூணு ஒன்று சேர்றதை மூக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம அடியில் வச்சுட்டு இங்கே நெத்தியில் ஒரே அடி அடித்தா உடஞ்சிரும். ஸோ இது வரைக்கும் 95% நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த கோண காயும் பார்த்துருவோங்களா? ரெடி? இங்கே பாருங்கள், தண்ணிக்காக அடிச்சிருக்கிறோம், நேராக பொழந்துருக்குது. ஓகேங்களா? காய் வந்து கொஞ்சம் இளம்பு காய். தெளிவாக பாருங்கள், இந்த ஒரு அடியில் பொழந்ததை இங்கே பாருங்களேன், இந்த கோடு அப்படியே நேராக வந்திருக்கும். ஓகேங்களா? அது இந்த மண்டையில் அடிக்கணும். ஸோ கோடை காட்டுறதுக்கு ஒரு நாள் டைம் கிடைக்கும்னு நினச்சேன். ஸோ கரெக்டாக கிடச்சிருச்சு. தெளிவாக பார்த்துங்க, நேராக அப்படியே கோடு வரும். சரிங்களா? கரெக்டாக கோடு இருக்குது. இப்போ நம்ம நேராக வருதாங்கிறத பார்த்துருவோங்களா? கரெக்டாக இந்த பாருங்கள், இது வரைக்கும் பொழந்து வந்துடுச்சு. ஸோ கையிலே எடுக்கலான்னு நினைக்கிறேன். இதோ கையிலே பொழக்க முடியும். தண்ணி நிறையா இருக்கும் மக்களே. ஸோ வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது விபரீதம் பண்ணி. ஏன்னா அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி வெட்ட விடியால் ஸ்ட்ரெயிட்டு பார்த்துக்குங்க, ஸ்ட்ரெயிட்டாக உடைச்சிருக்கிறோம். ஓங்கி அடிக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. கரெக்டாக கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்கறது முக்கியம் இல்லை. தண்ணி வீணாகக்கூடாது, அதுதான் முக்கியம். காலையில் இப்போ வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்ப்போம். ஸோ பவுனம்மா பாதி குடிச்சிட்டு கொடுங்க. ஸோ இப்போ பவுனம்மா குடிச்சிட்டு கொடுக்குறக்குள்ள நம்ம அடுத்த கட்ட ஆசனத்தை பார்த்துக்குங்க. என்ன தடவை சகோதரிகளை ஆசனத்தை நோட் பண்ணுங்க. ஓகே, இந்த ஆசனத்தை போட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள், இப்படி ஃப்ரெஷ்ஷாக நம்ம தயார் பண்ணணும். நிறைய தேங்காய் துருவில் முதல்ல அந்த கண்ணு மூடியை வச்சுருவோம். ஸோ அந்த பிளைன் மூடியை சொல்லுவோம். ஓகேவா? அதுக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறது பொறுமையாக பாருங்கள். முடி கொட்டுறதுக்கு தீர்வு இரத்த விருத்தி. ஆண்கள் பெண்கள் புதிதாக கல்யாணமானவங்க, நான் எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அதாவது இந்த தேங்காயை அது கூட சேர்த்து பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த ஆசனம் தெளிவாக பார்த்துட்டு எனது அருமை சகோதர சகோதரிகளை, அதுவும் பெண்களை, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உள்ளங்கை DU20 ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ கையை இப்படி மாற்றியும் கூட பண்ணுங்கள். ஓகேங்களா? லெஃப்ட் கைன்னா லெஃப்ட் கையிலே பண்ண வேண்டாம், ரைட் கையிலையும் பண்ணி இந்த உள்ளங்கையும் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கை பத்திரம் நம்மளுக்கு பண்ணி பழக்கம் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த கை. ஓகேங்களா? கொஞ்சம் அந்த டார்க் ப்ரௌன் வேணும் நம்மளுக்கு, அதுக்காகத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா நோட் பண்ணிக்கங்க, டார்க் ப்ரௌன். வந்தாச்சு டார்க் ப்ரௌன். ஸோ இது வரைக்கும் சொரவி அந்த டார்க் ப்ரௌனையும் சேர்த்து எடுத்தாச்சு. இதோ இங்கே இருக்கிறது என்ன, ஸ்ட்ரீம் பாயிலில் நேற்று நைட்டே வறுத்து ஊற விட்டுருக்கிற முருங்கைக்கீரை. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த முருங்கைக்கீரைக்கு உள்ளே போடலாங்களா? நாங்கள் அதை எப்படிங்க இதை ஒழிச்சு வைங்க. அது எப்படி இங்கே பாருங்க, அந்த டார்க் ப்ரௌனோட ஃப்ரெஷ்ஷு தேங்காய் பயன்படுத்தினா இப்படி பயன்படுத்தணும். அதோட மருத்துவ பலனை பெறக்கு இதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் ஏற்றி வச்சுட்டு ரெண்டாவது சோதனையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நம்ம குரு வைத்திய வாழ்வியல். ஓகே, ஸோ இப்போ இந்த முருங்கைக்கீரையை நம்ம இப்போ காலையில் ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு வித்தை பயிற்சி செய்திருக்கீங்களா? அந்த குரு வித்தை பயிற்சிக்கு அப்புறம் காலையில் பசிக்கு இதை எடுத்து பாருங்கள். ரத்தம் நல்லா விருத்தியாகும், அதோட முடி நல்லா அடர்த்தியாக வளரும், உடையிறது நிற்கும், நீளமாக வரும், கருமையாகவும் வரும். ஸோ அத்தனையும் இப்போ இதுக்குள்ளே இருக்குது. இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே இருக்குது நிகழ்ச்சி. இல்லை உங்கள் வீட்டு பாட்டி தாத்தா கிட்ட கேட்டிங்கனாலே போதுமானது. ஸோ சாமிக்கு எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வைப்போம். ஸோ சாமி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோங்களா? டேஸ்ட்டு
இந்த மாதிரி இருக்கிறக்கெல்லாம் தவம் இருந்தால் தான் கிடைக்கும். பார்த்துக்குங்க. 4 பேர்த்தோட பகிர்ந்து விடுங்க மக்களை. நன்றி, வணக்கம்.